இவரை போல இனிமே யார் வருவாங்க? இவருக்கு ஈடு இணையா இனிமேட்டுக்கு யாருமே இருக்க முடியாது. அப்படின்ற அளவுக்கு மிக பேரும் புகழும் பெற்றவர் தாங்க பாக்யராஜ் அவர்கள். ஸோ பாக்யராஜ் இன்னைக்கு நம்மளோட இல்ல அப்படின்னாலுமே கூட, அவர் நடித்த படங்கள், அவர் நடித்த கதாபாத்திரங்கள் மூலமாக கண்டிப்பாக இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, அவர் இப்போ செய்திருக்கக்கூடிய அந்த கண்தானத்தின் மூலமாக வேறு ஒருவருடைய அ மனிதர்கள் மூலமாக அவர் மீண்டும் இந்த உலகத்த பார்க்க போறாரு அப்படின்னு நினைக்கும்போதே எல்லாருக்கும் வந்து நெகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அவர் வந்து நம்மள விட்டு பிரிந்துட்டார் அப்படிங்கிறது ஏத்துக்கக்கூடிய உண்மைதான். இருந்தாலுமே பலராலயும் வந்து ஏத்துக்க முடியல. அப்படிப்பட்ட அந்த திரை பிரபலம் பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி ஊர்வலமும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காற்றோடு காற்றா வந்து கலந்துட்டாரு. அவருக்கு திரைப்பிரபலங்கள் நெறைய பேர் வந்து தங்களுடைய இரங்கல்கள வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையில அவர் வீட்ல வச்சிருந்த அந்த நாயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கதறியிருக்கு. ஸோ அதுவும் வந்து எப்போதும் போல இல்லாம, இப்போ ஒரு விதமான சவுண்ட் வந்து குடுத்துட்டே இருக்கு. ஸோ அத பார்க்கும்போது, பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களுக்கு இன்னும் வந்து அழுகை வருது. ஏன்னா, தன்னுடைய வீட்டு முதலாளி தன்னை நல்லா பார்த்துக்கிட்டவரு, தன் கூடயே இருந்தவரு, அவர தினந்தோறும் வந்து பார்த்து ரசித்தவங்க, இன்னைக்கு இல்லையே அப்படிங்கும்போது, எல்லாருக்குமே வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ பாக்கியராஜ் வீட்டோடைய நாய் வந்து அந்த அளவுக்கு வந்து சோகத்தில இருக்கு. ஸோ பூர்ணிமா பார்த்தீங்கன்னா, அந்த நாய கட்டி தழுவியிருக்காங்க. ஸோ அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ இணையதளத்தில ரொம்பவே வைரலா போயிட்டுருக்கு. தமிழ் திரையுலகில மூத்த இயக்குனரும், திரைக்கதை எழுத்துல தனித்தவ அடையாளம் பகிர்ந்தவருமான பாக்யராஜ் மறைவுக்கு இந்த திரையுலகமே ரொம்பவே வந்து கஷ்டத்தோட ஆழ்ந்த இரங்கல்கள வந்து தெரிவிச்சுட்டு இருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்களிப்புகள வந்து நினைவு கூர்ந்து சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய உணர்வுகள வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஆனாலுமே கூட அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா, இறுதி அஞ்சலிக்காக சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில பொதுமக்கள் மற்றும் திரையுலகத்தினருடைய பார்வைக்காக வந்து வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அங்கு நெறைய பேர் வந்து போயிட்டு வந்தாங்க. மேலும் பல்வேறு தரப்பினரும் வருகை தந்து மலர் அஞ்சலி வந்து செலுத்தினாங்க. அவருடைய திரையுலக சாதனைகள நினைவு கூர்ந்து எல்லாருமே ஒரு சில விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சியில அவருடைய பங்கு ரொம்பவே முக்கியமானதாக இருந்ததால தான், இந்த இடம் அவருக்கு வந்து ஒரு துக்க கூட்டமா வந்து மாறிப்போச்சு. ஸோ இந்த நிலையில நடிகர் சிவகார்த்திகேயன் நேர்ல போய் பாக்யராஜினுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறைந்த இயக்குனருடைய மகன் சாந்தனு, பாக்யராஜ் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தித்து, அவங்கள எல்லாத்துக்கிட்டயும் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள வந்து பகிர்ந்திருக்கிறாரு. குடும்பத்தாருக்கு இந்த இழப்பு மிகுந்த வலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில, பலரும் அவர்களுக்கு மன உறுதிய வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நெறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பாக்யராஜனுடைய படைப்புகள், அவருடைய திரையுலகத்தில அவருடைய பங்களிப்பு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திபன் சார்லாம் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. ராதிகா மேம்லாம் அவ்ளோ கஷ்டத்தில இருக்காங்க. ஏன்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா வந்து இழந்தாங்க. அப்போவே அவங்க வந்து ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ பாக்யராஜ வந்து அவங்க வந்து இழந்திருக்காங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்ப வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாக்யராஜ் வந்து ஒரு தனித்துவமான இடத்துல வந்து மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வாழ்நாள்ல நம்ம பணம், காசு சம்பாரிக்கிறத தாண்டி நல்ல ஒரு மனிதர்கள வந்து சம்பாரிக்கணும். அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் மனிதர்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாக்யராஜ் சார் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். நிறைய பேருடைய மனசை வந்து கொள்ளையடிச்சிருக்காருங்க. அவருடைய நடிப்பாலும், திறமையாலும், முக பாவனையாலும் எல்லா விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா, அவர் சிறந்து இருந்திருக்காரு. அவருடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா கொண்டு போயிருக்காரு. இதை எல்லாமே வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து வியந்திருக்காங்க. பூரிச்சு போய் பேசியிருக்காங்க. ஸோ அவருக்கு இணையா இனிமேட்டுக்கு வேற யாராலயும் வரவே முடியாது அப்படின்னு பிரமிக்கத்தக்க வகையில அவர் சாதனைகள் எல்லாம் நிறைய செய்திருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட தன்னுடைய 50 ஆண்டு கால திரையுலக பயணத்தை பற்றிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே அவர் நிறைய விஷயங்கள வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்ல அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்குங்க. தமிழ் சினிமாவில திரைக்கதை வடிவமைப்புல ஒரு புதிய அணுகுமுறைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினவர் அப்படின்னு பாக்யராஜ் சார் நம்ம சொல்லலாம். இப்போ அப்படிப்பட்ட பாக்யராஜுடைய மறைவு பார்த்தீங்கன்னா, திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கு. அவருடைய படைப்புகள் பலவும் பார்த்தீங்கன்னா, பல தலைமுறையினாலும் விரும்பப்பட்டு, தமிழ் சினிமாவினுடைய கதையாடல் முறையில நீடித்த தாக்கத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. திரையுலகத்தில் பல முன்னணி கலைஞர்கள் தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு இரங்கல்கள் வந்து தெரிவித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவு மற்றும் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ரொம்ப அதிகம். அதுவும் தமிழ் சினிமாவில் கதையாடல் முறையில் நீடித்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினார்.
இது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் திரையுலகத்தினரும் உணர்வுபூர்வமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது மற்றவங்க வந்து நெகட்டிவாக பேசுகிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த விஷயமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து உறுதியாக இருந்திருக்காரு. தமிழ் திரையுலகத்தில் மூத்த இயக்குனரும் திரைக்கதை எழுத்தில் தனித்தே அடையாளம் பகிர்ந்தவருமா இருக்கக்கூடிய பாக்கியராஜினுடைய மறைவுக்கு திரையுலகமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்கு. அவருடைய வீட்டு முன்னாடி நிறைய ரசிகர்கள், திரைப்பட கலைஞர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய பங்களிப்பை வந்து நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சாரை பற்றி தான் நிறைய தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை, ஒரு சம்பவத்தை வந்து இவர் வந்து நிகழ்த்தியிருக்காரு. அதை தான் இப்போ அவங்க எல்லாருமே வந்து நினைவு கூர்ந்துருக்காங்க. பார்த்திபன் சாருக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்காரு பாக்யராஜ். அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழியில் தான் பார்த்திபன் சார் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னே சொல்லணும். அதாவது எப்படி பாரதிராஜா சாருக்கிட்ட வந்து பாக்யராஜ் வந்து ஒரு துணை இயக்குனராக, உதவியாளராக போய் சேர்ந்தார், அதே மாதிரி பாக்யராஜ் சார் கூட இருந்தவங்க தான் பாண்டியன் ராஜன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன், இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாருமே அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப வந்து நெஞ்சம் வந்து குமுறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய வீட்டில் அவர் கண் பார்வையில் இருந்த அந்த வாயிலா ஜீவனும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துடிச்சிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய பாக்யராஜ் சாருடைய நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க, ஆறுதல் படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த வாயிலா ஜீவனால் ஒன்றுமே செய்ய முடியல. அவ்வளோ கஷ்டத்தில், துயரத்தில் வந்து கத்திகிட்ருக்கு. ஸோ அதுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள். நாங்கள் பார்த்து அவர் கூட இருந்த அந்த ஒரு பழக்கம்தான். எப்போதுமே வந்து இந்த உயிரினங்கள், பிராணிகள்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய அன்பு இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு நாய் வளர்க்குறது வந்து வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திபன் சாரோடைய வீட்டு நாய் பார்த்திங்கன்னா அவரோட வந்து ஒன்றி கலந்துருக்கு. ஸோ டெய்லியும் பார்த்துட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி இல்லை நம்ம கூட. எல்லாருமே வந்து அழுகுறாங்க, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அதுக்கும் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுவுமே வந்து கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஆன்மா எங்கே இருந்தாலும் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதங்களை வந்து செய்யும். அவருடைய இறுதி பயணமும் வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ இறுதி பயணம் தொடங்கி ஒவ்வொரு விஷயமும் இப்போ பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். சாந்தனு பாக்யராஜ் அவங்களாம் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டாருங்க. ஸோ தன்னுடைய அப்பாவை வந்து கடைசியாக வந்து இனிமேட்டு பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கலங்கி போயிருக்காரு. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியும் சீக்கிரமாக வந்து இந்த வேதனையிலேருந்து அவங்க வெளியே வரணும், அதுக்கான மன தைரியத்தையும் இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விரைவில் அவங்களுடைய குடும்பம் வந்து திரும்பி மீண்டு வரணும். அதுக்காக எல்லாருமே இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. ஸோ பாக்யராஜ் சாருடைய இறுதி ஊர்வலம் எப்படி நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றிலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதையெல்லாம் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.